the first the last term of the AP என்னன்னு கொடுத்துருக்காங்க 17350 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் என்னது a is equal to 17 கொடுத்துருக்காங்க. இது given. லாஸ்ட் term that is L AN என்ன கொடுத்துருக்காங்க 350 கொடுத்துருக்காங்க. if the common difference is 9 அப்போ d is equal to 9 கொடுத்துருக்காங்க. how many terms அப்போ n கேட்டிருக்காங்க and what is their sum that is SN கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிச்சலாம். நம்மளுக்கு தெரியும் we know that an is equal to a plus n minus 1 into d ன்னு தெரியும். an that is last time என்ன கொடுத்துருக்காங்க 315 கொடுத்துருக்காங்க. a வந்து என்னது 17. ஸோ இது எப்படி இதெல்லாம் a-க்கும் d-க்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 17 plus n தான் தெரியாது. ஸோ n minus 1 d என்னது 9 is equal to 350. ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ 17 plus 9n minus 9 is equal to 350. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 9n plus 8 is equal to 350. அப்போது 9n is equal to 350 minus 8. that is என்ன கிடைக்கும் உங்களுக்கு 9n is equal to 350 minus 8 என்னது 342 கிடைக்கும். ஸோ n is equal to 342 by 9. நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். இங்கே ரஃப் காலமாக வச்சுக்கோங்க. 342 divided by 9 பண்ணி பாருங்கள். அப்போ 3 தான் வரும். that is 27. அப்போ இது என்னது 14. அப்போ 72 எங்கே இருக்குது 38 இருக்குது. ஸோ n is equal to என்னது 38. n கண்டுபிடிச்சாச்சா பிடிக்கணும். that is sum. நம்மளுக்கே தெரியும் Sn is equal to n by 2. லாஸ்ட் டைம் தான் அவனே கொடுத்துட்டானே எல்னு. ஸோ இப்போ இது a plus l எழுதலாமா. n தான் என்னது 38. 38 by 2 a என்னது 17 ப்ளஸ் l என்னது 350. that is இது ரெண்டையும் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 19 கிடைக்கும். இதை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 367. ஸோ இப்போ இதை இன்ட்டு பண்ணலாம். 367 into 19. 7 9 தான் தெரியும் 63 தெரியும். 6 9 தான் 54. இது 60. 3 9 தான் என்னது 27. 27 ஒரு 6 33. 7 6 3 that is 3 7 9 6. ஸோ என்னது 6 9 73 கிடைக்கும். எஸ் கண்டுபிடிச்சாச்சா.